மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா வேண்டாமா, யார் யாரெல்லாம் எடுத்தால் நல்லது, எந்த ப்ரீமியம் பிளான் கட்டுறது நல்லது, இப்படிங்கிறத எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதனால் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் என்னுடைய பர்சனலாக நான் என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறனோ அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் என்னடா ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கானே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எடிட்டர்ஸோ இந்த மாதிரி ஆளுகள்லாம் இல்லை. நான் என்னோட இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் என்னோட இதுக்கு பீப்புளுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அப்கிரேட் பண்ணி நல்ல வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸான கிளியர் ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க பார்ப்போம். இப்போது டேர்ம் இன்சூரன்ஸ் யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்து ஃபினான்ஷியலாக நான் இப்போ தான் க்ரோ ஆக போகிறேன் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான். இது அவசியமான ஒன்று. இப்போது புவராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக எடுக்கணும். ரிச்சாக இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அது தேவைப்படாது. பிகாஸ் ஆல்ரெடி அவங்ககிட்ட இந்த கோடி ரூபா கணக்குலலாம் பணம் இருக்கும். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியலுக்காக ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருப்போம், ஓடுவோம். இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது நடந்தாலோ நம்ம ஃபேமிலியை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் போடுறோம். ரைட். ஃபர்ஸ்ட் நான் இந்த இன்சூரன்ஸ் போடுறதுக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன், டாட்டாவுடைய இதில் பார்த்துருக்கேன், ஐசிஐசிஐயோட பார்த்துருக்கேன், மேக்ஸ் இன்சூரன்ஸோடதும் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் கடைசியில் நான் வாங்கினது ஐசிஐசிஐயில் தான். ஏன்னா எனக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இதில் எனக்கு எந்த சஜஷனோ இல்லை இது வந்து ஒரு மாதிரி ஸ்பான்சரோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஐசிஐசியில் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ ஐசிஐசியில் நம்ம என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஐசிஐசிஐயும் ஹெச்டிஎஃப்சியும் எல்லாமே நான் கம்பேர் பண்ணிக்கிறனால இது எல்லாமே ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். ப்ரீமியம் கொஞ்சம் வேரி ஆகும். மேக்ஸில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. டாட்டா ஏஐஏ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் லைக் ஒவ்வொரு இது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி இதில் இருக்கிற பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 கோடி ரூபா லைஃப் கவருக்கு 31 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கேன். விச் மீன்ஸ் இப்போ எனக்கு வந்து 20 வயசு அப்படின்னா நான் 51 வயசு வரைக்கும் எடுத்திருக்கேன். அதாவது இந்த 31 இதோட சேர்த்தனோம்னா 51 வயசுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ 30 வயசாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் 31 வயசு அப்படின்னா 61 வருஷம் வரைக்கும் உங்களோட ப்ரீமியம் கவர் ஆகும். அதுதான் இதில் கணக்கு. அண்ட் இந்த 61 வயசுக்கு அப்புறம் ஸ்மார்ட் எக்ஸிட் ஆப்ஷன் தரதா சொல்லியிருக்காங்க. 36 வருஷம் நம்ம போட்டோம்னா இது எதுக்கு ஸ்மார்ட் எக்ஸிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து எந்த வருஷத்தில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டின ப்ரீமியம் மட்டும் ரிட்டன் தந்துடுவாங்க. எந்த இதுவும் இல்லாமல் உங்களோட ப்ரீமியம் மட்டும் ரிட்டன் வரும். இப்போ 36 வருஷத்துக்கு போட்டிங்க, 34 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் வேண்டாம், இது கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாலிசி ரிட்டன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்டு மட்டும் ரிட்டன் தந்துடுவாங்க. அதுதான் ஸ்மார்ட் எக்ஸிட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பற்றி அப்புறமா வருவோம். இப்போ ஆட் ஆன் பற்றி வருவோம். இந்த ஆட் ஆன் இப்போ நமக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் லைக் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கிட்னி டிசீஸோ ஒரு கேன்சரோ இந்த மாதிரி ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த ஆட் ஆன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து 15 lakhs வந்து ஒரு வேளை இது நடந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 15 lakhs தருவாங்க. இந்த ஆட் ஆன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 50 lakhs தருவாங்க. இஃப் ஆக்சிடென்ட் ஹேப்பன் உங்களுக்கு வந்து 50 லட்ச ரூபா, அதாவது 1.5 கோடி ப்ளஸ் 50 லட்சம் விச் மீன்ஸ் 2 கோடி ரூபா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இந்த ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக செலக்டே பண்ண வேண்டாம். இட்ஸ் எ பிக் ராங். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆப்டே பண்ண வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். உங்களோட டேர்ம் இயர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து உங்களை டெம்ப்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து அதிகமான ப்ரீமியம் வாங்கணும் அப்படிங்கிறதான ஒரு ஆப்ஷன் தான் அது. உங்கள்கிட்ட அதிகமான ப்ரீமியம் வாங்கினா அவங்க அதிகமான பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன். இதனால் பெனிஃபிட் இல்லையா அப்படின்னு கேட்டால் இதை விட நான் சொல்கிற டாக்டிக்ஸில் இதை விட நீங்கள் அதிகமாக பணம் பண்ணலாம், பெனிஃபிட்ஸெல்லாம் இருக்கலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இப்போது 1.5 கோடி ரூபாய்க்கு என்ன ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போது நீங்கள் ரெகுலராக வருஷம் வருஷம் கட்டணும். ரொம்ப போரிங்காக இருக்கும். வருஷம் வருஷம் கட்டிக்கிட்டே இருக்கணும். இது 5 வருஷம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு 5 வருஷம் கட்டிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ப்ரீமியமே கிடையாது. நீங்கள் இருக்கலாம். இது 7 வருஷம். ஃபஸ்ட்டு 7 வருஷம் மட்டும் கட்டிக்கணும். இது 10 வருஷம். இது 15 வருஷம். இன்னொன்று இருக்குது. சிங்கிள் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரே பேமெண்ட்டில் ஒரே ஷாட்டில் கட்டிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இதுதான் கணக்கு. ஸோ நமக்கு இப்போ வந்து இந்த ஆட் ஆன்லாம் செலக்ட் பண்ணலன்னா, லைஃப் கவரில் வெறும் ஆட் ஆனே இல்லாமல் பண்ணிங்கன்னா, நீங்கள் 5 வருஷத்துக்கு 54,000 கட்டணும். 7 வருஷத்துக்கு 45,000 கட்டணும். 10 வருஷத்துக்கு 31,000 கட்டணும். 15 வருஷத்துக்கு 26,000 கட்டணும். அந்த மாதிரி. இப்போ ரெகுலர் பேனா 14,000 கட்டணும். இது எல்லாமே வித்தவுட் ஜிஎஸ்டி. இப்போ ப்ரீமியமில் நான் சொன்ன ஆட் ஆன், அதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆட் ஆன் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா, வருஷத்துக்கு 5 வருஷமாக இருந்தால் 76,000 கட்டணும். ரெகுலர் பேயாக இருந்தால் 19,000 கட்டணும். இதுவே அந்த ஆக்சிடென்ட்டும் சேர்த்துனீங்கன்னா, நீங்கள் வருஷத்துக்கு 90,000 கட்டணும் 5 வருஷத்துக்கு. ரெகுலர் பேயாக இருந்துச்சுன்னா 22,000 கட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டகரைசேஷனில் நம்ம வந்து எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 வருஷம் கட்டினா போதும், யாரா காலம் பூரா கட்டுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் பண்ணுற தப்பே இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா தான் இதில் வந்து நம்ம பெனிஃபிட்டாகவும் இருக்க முடியும், அதே சமயம் நம்மளும் லாபம் சம்பாதிக்க முடியும். இப்போ நீங்கள் போய் 5 வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 54,000 கட்டுறீங்க இல்லையா? இப்போ 54,000 நீங்கள் வருஷம் வருஷம் கட்டினீங்கன்னா 54,000 இன்ட்டு 5 வருஷத்துக்கு கட்டுறீங்க. அதாவது 2,70,70,000 கட்டியிருப்பீங்க. இப்போ லம்சமாக கட்டினா எவ்வளோ ஆகுது? 2,31,000. இப்போ நீங்கள் 5 வருஷம் அதை விட அதிகமாக இருக்கே, அப்போ லம்சமே கட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சிங்கிள் பேமெண்ட்டில் கட்டுவீங்களா? கட்ட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம கட்டாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்டிப்பாக ரெகுலர் பே தான் எடுக்கணும். நீங்கள் ரெகுலர் பே எடுக்கிறது மூலியமாகவும் நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாகவும் இருக்கணும். அப்படின்னா தான் இது ரொம்ப ஒர்க் ஆகும். முதல்லே நான் சொல்லிட்டேன், இந்த ஆட் ஆன் நமக்கு தேவையில்ல. இந்த மாதிரி ஆட் ஆன்ஸ் நமக்கு தேவையில்ல. நம்மளோட ஒரே ஃபோக்கஸ் இந்த மாதிரி ரெகுலராக இருக்கிற பியூர் டேர்ம் மட்டும்தான். இப்போ ரெகுலராக நீங்கள் கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு 14,000 கட்டினா போதும். ப்ளஸ் ஜிஎஸ்டியும் சேர்த்து வரும். அதுவே இப்போ நீங்கள் 1 கோடி பிளானாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து 12,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியாக இருக்கும். 13,000 சம்திங் பே பண்ணணும். இது ஒரு 15,000 16,000 வரும். இப்போ ரெகுலர் பே கணக்குப்படி இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 54,000. நீங்கள் 7 வருஷம்னா 45,000. இப்போ நீங்கள் 5 வருஷத்தில் 54,000 கட்டுறீங்க. அதாவது வருஷம் 54,000 அப்படியே நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. வருஷம் நீங்கள் 54,000 கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ 54,000 மைனஸ் 14,000 இப்படி போட்டுக்குவோம். இப்போ உங்களோட ஆன்சர்னா 40,000 நீங்கள் வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க ரெகுலர் பே கொண்டு. 40,000 வந்து நீங்கள் 12 மாதமாக பிரிச்சுக்கோங்க. 12 மாதமாக பிரிச்சிங்கன்னா 3,333 ரவுண்டாக நம்ம 3,000 வச்சுக்குவோம். நீங்கள் 3,000 என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 3,000 எஸ்ஐபி முறையில் மந்த்லி நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னு வைங்க. 5 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக ஒரு 13% மேலே அது கிடைக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ 13% நம்ம போடுறோம் அப்படின்னா, உங்கள் கையில் டோட்டல் வேல்யூவாக அந்த நேரத்தில் 2,54,000 இருக்கும். இந்த 2,54,000 அப்படியே நீங்கள் லம்சமாக கிடச்சிருமா? அந்த வந்து அன்னைக்கு நீங்கள் ரேட்டில் லம்சமாக 2,50,000 நீங்கள் வந்து லம்சமாக போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்தது எவ்வளோ? 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் 25 வருஷம் அந்த ப்ரீமியம் வச்சுருக்க போகிறீங்க. அப்போ 25 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 53,00,000 உங்கள் கையில் இருக்கும். 13% இருந்துச்சுன்னா. கரெக்டுங்களா? அதே மாதிரி எஸ்ஐபி முறையில் நீங்கள் 3,000 25 வருஷத்துக்குமே நீங்கள் கட்டிட்டு வந்தீங்க. அதாவது 25 வருஷம் இல்லை, 31 வருஷம் அவங்க சொன்ன ப்ரீமியம்க்கு கட்டிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் கையில் 1,51,00,000 இருக்கும். ஸோ இந்த ப்ரீமியம்லேருந்து நீங்கள் ரெகுலராக பே பண்ணுறது மூலிமா நீங்கள் 1,51,000 ஆல்ரெடி இண்டெக்ஸ்லேயே சம்பாரிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் பேமெண்ட் எடுத்துகிட்டு பேலன்ஸ் நீங்கள் கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அதை வருஷம் 3,000 நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் 1,50,00,000 நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாதம் கொஞ்சம் வருஷத்தில் ஒரு தடவை 200 300
ஏதோ ஒரு இதில் நீங்கள் வந்து சேர்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரைஸ் உங்களோட டோட்டல் வேல்யூ வந்து எகிரிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாதம் மாதம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 31 வருஷத்தில் உங்ககிட்ட பல கோடி ரூபாவே இருக்கும். அதுக்கு வந்து அந்த வழிமுறை தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மக்கிட்ட காசு வாங்கி எங்கே போட போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் போட போகிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு தான் அதில் வந்து அவங்க சம்பாதிக்க தான் போகிறாங்க. இது நம்ம வந்து எஸ்ஐபி முறையில் எடுக்கிறது. இது போக நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அப்படின்னா இன்னுமே உங்கள் வேல்யூ டபுள் ஆகும். நீங்கள் 4 கோடி 5 கோடின்னு கூட சம்பாதிக்கலாம் உங்களோட பணத்தை வச்சு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எப்பவுமே கொஞ்சம் லாபகரமாக தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு செபி அட்வைசர் கிட்ட வச்சு நீங்கள் வந்து அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உண்மையாலுமே பல இது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 1 கோடி ரூபாய்க்கு நம்ம ரெகுலர் பே எடுக்கிறது மூலிமா இன்னொரு பெனிஃபிட் வந்து மாதம் மாதம் வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 10,000 16,000 ஈஸியாக நம்ம வந்து கட்டிடலாம். ஏன்னா வருஷம் வருஷம் கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் 54,000 அப்படிங்கிறது நம்மளால் பிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 60,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா வருஷம் பூரா நம்ம சேர்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா கடைசி மாதத்தில் நம்மளால் கட்டவே முடியாது. அப்போ நீங்கள் லாக் ஆகி ப்ரீமியம் கட் ஆகி போயிடும். அதனால நீங்கள் 16,000 தானே அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் வந்து சரி அந்த மாதத்தில் நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு மாதத்தில் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிடுவீங்க. ஆனால் இதில் போனோம்னா சிக்கலாகி போயிடும். ஒரு வேலை அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகாது. இப்போ இந்த இடத்துல வேலையே இல்லைனாலும் யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது இதை ஒரு வருஷத்துக்கு கட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடுவோம். ஸோ இந்த இதுதான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 14,000 கட்டுறதுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2,000 எஸ்ஐபி முறையில் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தான். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 25,000 இருக்கும். அதிகமாகவே இருக்கே 25,000 இருக்குல்ல, மீதி பாதி மட்டும் எடுத்துகிட்டு கட்டிக்க வேண்டியதான். நம்ம ப்ரீமியம் கட்டி முடிச்சுக்க வேண்டியதான். பாதி மட்டும் இது பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் நம்மளோட கணக்கு, நம்மளோட பிளான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம நாமினிக்கு எப்படி தரலாம் காசு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. லம்சமாக தரலாமா, மந்த்லி இன்கமில் தரலாமா, இல்லை இன்க்ரீஸ்டு மந்த்லி இன்கம் சம் ப்ளஸ் மந்த்லி இன்கம்னு சொல்கிறாங்க. அதாவது 1,50 கோடி ரூபா நம்ம தரோம் அப்படியே லம்சமாக தந்துடுவாங்க. இல்லைனா 75 லட்ச ரூபா தருவாங்க. மீதி வந்து 20 வருஷத்துக்கு 62,000 தருவாங்க. இதுவுமே ஒரு மாதிரி ட்ராப் தான். இப்போ 75 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்களா, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், பேலன்ஸ் 75. இந்த 75 லட்ச ரூபாவை போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் போட்டு 6% 7% நீங்கள் எடுத்திங்கனாலே மாதம் 32,000 வந்துடும். மாதம் 32,000 மேலே உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாகவே கிடைக்கும். வேறு எதுவுமே செய்யாமல் அதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் தராங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் தராங்களே அப்படின்னா நீங்கள் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக எஸ்ஐபியில் நீங்கள் போட்டு வாங்க. திருப்பி இதே இது 20 வருஷம்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ 32,000 கிடைக்குது. பாதி 15,000 நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம எவ்வளோ பண்ணோம், 3,000 தான் கால்குலேட் பண்ணோம். இப்போ எஸ்ஐபியில் நம்ம அந்த காசு வர காசை 15,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோன்னு வைங்க. 20 வருஷத்துக்கு அவங்க தரேன்றாங்க. 20 வருஷத்துக்கு நம்ம 1,75 லட்ச ரூபா வச்சிடலாம். அதாவது வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து அங்கே எஸ்ஐபி கட்டிக்கிட்டே வந்தாலே போதும். இது நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலியை எஜுகேட் பண்ணணும். இதை எஜுகேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம்னா அவங்க இதிலிருந்தும் அவங்க கண்டிப்பாக மணி மேக் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த லம்சம் வாங்குறது தான் பெட்டர். மந்த்லி நம்ம கொடுக்கறது பெட்டர் இல்லை. லம்சம் வாங்கிட்டு ஃபேமிலிக்கு இந்த எஸ்ஐபி முறையிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் கொஞ்சம் நாலேஜ் மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே கிராக் பண்ணிடலாம். நமக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாது. நடக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்தா 2,50,000 லட்ச ரூபா கட்டியிருப்போம். உங்கள் வாழ்க்கையில் 30 வருஷத்தில் ஒரு சேஃபாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காகவே 2,50,000 லட்ச ரூபா செலவு பண்ணுறது தப்பே இல்லை. அது 2,50,000 லட்ச ரூபா தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கலாம் நம்ம வாழ்க்கையில். அடுத்த 31 வருஷத்தில் நம்ம பல 2,50,000 லட்ச ரூபா சம்பாரிச்சிருப்போம். ஆனால் ஏதாவது இந்த 31 வருஷத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலியுடைய கஷ்டத்துக்காக இந்த 2 லட்ச ரூபா நம்ம இழக்கிறது தவறே கிடையாது. இந்த 2,50,000 லட்ச ரூபா நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஸ்மார்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஸ்மார்ட்டாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளே அதிக ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருந்திருக்கு, எனக்கே தெரியுது இதை பார்க்கும்போது. பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன்.
மறக்காமல் மிடில் கிளாஸ் இன்வெஸ்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.